ஜட்ஜ்மெண்ட் வந்து கேஸ் முடிஞ்சிடும், திலீபுடைய கதையை முடிஞ்சிரும்னு மீடியா பீப்புள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களை இன்னும் முழுக்கிற அளவுக்கு அடுத்த ஒரு சம்பவம் நடந்தது. கண்டெக்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போய் திலீப் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மீறி இருந்தாரு. திலீபோட பணம் பண்றதுக்காக பாலச்சந்திரகுமார் ஒரு டைரக்டர் திலீப் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு இருந்தாரு. அங்க திலீப் ரூமுக்குள்ள பாதிக்கப்பட்ட நடிகை சம்பந்தப்பட்ட அந்தரங்க வீடியோவை டிவியில பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. ஆரம்பத்துல இது யாரோட குரல் அவருக்கு தெரியலன்னாலும் திலீபுடைய தம்பியான அனூப் அந்த நடிகையுடைய வீடியோ தான், நீங்களும் பார்க்க உள்ள வாங்க அப்படின்னு இருக்காரு. இவர் உள்ள போய் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னாலும் அடுத்த 2 நாள்ல பாலச்சந்திரகுமார் ஒரு பிரஸ் கூப்பிட்டு இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம சில ஆடியோ கிளிப்பையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இவரையும் முன்னாள் கோர்ட்ல விசாரணை கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருந்தாங்க. ஆனா ப்ராசிக்யூஷன் தரப்பு இவர்கிட்ட உங்களுக்கும் சுனிலுக்கும் அல்லது சுனிலுக்கும் திலீப்புக்கும் தொடர்பு இருக்கான கேள்வி கேட்கவே இல்லை. அப்படி என்ன அவங்க கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா சுனிலுக்கும் திலீப்புக்கும் கனெக்ஷன் இருக்கு, திலீப்புக்கும் சொந்தமா 8 மொபைல் போன்கள் இருந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லியிருப்பேன். நான் திலீப் பேரை சொல்லாததால திலீப் வீட்டுல எனக்கு காவியா மாதவனும் அனுபவோட மனைவியும் படை பாயசத்தோட விருந்து வச்சு நல்லா கவனிச்சாங்கன்னு ஒரு யூடியூப்ல சொல்லியிருந்தாரு. ஆனா பரிதாபம் என்னன்னா அவர் கொஞ்ச நாளா இறந்து போயிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த கிட்னாப் சம்பவம் நடந்த உடனே முதல்ல நடிகர் லால் கிட்ட தான் கதறி அழுதாங்க. அவர் முதல்ல பிடி தாமஸ்ங்கிற எம்எல்ஏ கூப்பிட்டு டிஜிபியும் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாரு. அந்த எம்எல்ஏ பிடி தாமஸ் உயிரோட இல்ல. இதுவும் ப்ராசிக்யூஷன் தரப்புக்கு ரொம்ப அடியாகுது. ஏன்னா இந்த எம்எல்ஏ பிடி தாமஸ் டிரைவர் மார்டின் ஆண்டியனுடைய திருட்டு மொழி அவருடைய நடவடிக்கையில் சந்தேகப்பட்டு போலீஸ் கிட்ட ஆண்டியை பத்தி விசாரிக்க சொன்னதுனாலதான் இந்த கேஸ் இப்ப கிளைமாக்ஸ் வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் வரையும் வந்திருக்கு. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு கேரளால யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இந்த சம்பவம் வந்து ஒரு 2வது அட்டெம்ப்ட். இதுக்கு முன்னாலே கோவாவிலே வச்சு இந்த நடிகை மாணவகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்க. அது நடக்காம போனதுனாலதான் இப்ப எர்ணாகுளத்துல வச்சு இந்த சம்பவம் நடந்திருக்கு.